ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் ஆரி ஒர்க் வந்து இப்போ பேசிக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது பீட்ஸ் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் வந்து நம்ம நெட் கிளாத்லாம் வந்து அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெட்டு வந்து சில பேர் வந்து கீழே கூடி அட்டாச் பண்ணுவாங்க, நம்ம மேலே கூடிய அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் போர்ஷனில் வந்து வேர்ட்டிக்கலாக வந்து நான் நெட்டு வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து டாப்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நம்ம 4 பக்கமும் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நல்ல ஒரு 3 லேயருக்கு வந்து போட்டு எடுத்துக்கணும். சுற்றிலும் வந்து நம்ம போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து என்ன ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாஸ்மின் கிளாத் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் துணி நல்லா இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ சாஃப்ட் சில்க் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சுன்னா ப்ளவுசஸ் நிறைய பேர் வந்து ரன்னிங் ப்ளவுஸில் தான் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நூல் வந்து பிரிஞ்சு போயிருக்குன்னு. ஸோ நம்ம இதை ஒட்ட வேற கட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெட்டும் அந்த துணியும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து விட்டுரும். ஸோ அது நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் டாப்பில் இருக்க அந்த நெட் கிளாத்தை வந்து எனக்கு வந்து எந்த சைடு, அதாவது டாப் போர்ஷனில் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு கிளாத் வந்து தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து டாப் போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் நெட் கிளாத் வந்து விட்டுறணும். ஒரு 1/2 இன்ச்சு போல் வந்து நம்ம நெட் கிளாத் மேலே விட்டுறலாம். இப்போ கீழே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். இந்த மாதிரி வந்து நம்ம 3 சைடு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்து நம்ம கண்டிப்பாக விட்டுறணும். ஏன்னா தையலுக்கு போகும்போது அப்போ தான் வந்து அந்த நெட் கிளாத் வந்து மேலே தெரியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாத் வர மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம அப்படியே பேக் சைடில் திருப்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த துணியோட வந்து பாதியை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த துணி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து நீடில் வந்து நம்ம ஆரி போடுறோம்ல, அந்த நீடில் எடுத்து சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி வந்து போட்டுட்டு அதுலேருந்து வந்து நம்ம குட்டியாக சிசர், அதாவது ஷார்ப்பாக இருக்கணும் அந்த சிசருமே. இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ட்ரிம்மரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து ஹோல் மாதிரி போட்டுட்டு அதில் இருந்து நம்ம லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கவனமாக வந்து கட் பண்ணிக்கணும். லைட்டாக வந்து நம்ம ட்ரிம்மரை யூஸ் பண்ணி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஒரு ஃபிங்கரை மட்டும் அதுக்குள்ளே விட்டுட்டு லைட்டாக நம்ம வந்து கீழே வந்து நெட் கிளாத்தை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு துணி மேலே வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணாமல் டிவைட் பண்ணிவிட்டு 4 சைடுமே வந்து ஒரு 1/4 இன்ச்சு போல் வந்து துணி வந்து இருக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணாமல் 1/4 இன்ச்சு வந்து நம்ம துணியை வந்து விட்டுட்டு தான் நம்ம வந்து மீதி இருக்க போர்ஷன்லாம் கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, கார்னரை வந்து லைட்டாக வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கணும், கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எப்படி நம்ம நோட்லாம் வந்து நம்ம இது போடுவோம், ப்ரௌன் ஷீட்லாம் போடும்போது நம்ம கார்னர்ஸை கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 4 சைடும் வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா வந்து அது அப்படியே வந்து நம்ம அதுக்கு ரிவர்ஸாக வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். அதாவது நமக்கு நெட்டு வந்து நல்லா வெளியே விசிபிளாக இருக்கிற மாதிரி நம்ம பின்னாடி வந்து நமக்கு நெட்டு விசிபிளாக இருக்கணும். ஸோ நம்ம இதிலே அப்படியே நம்ம ரிவர்ஸில் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நார்மலாக அந்த எம்மிங்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எம்மிங்லாம் பண்ண தெரியல அப்படின்னா நார்மலாக வந்து ஸ்டிச்சஸ் கூட போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அதுவும் வரல அப்படின்னா நீங்கள் ஆரி நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த துணியோட செல்ஃப் கலரில் வந்து நீங்கள் த்ரெட், அதாவது நார்மலான ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து துணி வந்து உங்களுக்கு நெட்லேருந்து பிரிஞ்சு வராது, கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம கஸ்டமர் கிட்டே போனாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நெட்டை அட்டாச் பண்ணும்போது வந்து டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஜாஸ்மின் கிளாத் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிளாத்னால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நூல் நல்லா பிரிஞ்சு வருது அப்படின்னா இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
இந்த மாதிரி நெட் கிளாத் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஒர்க் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட் ஏதாவது வந்திருக்கு, இல்லை அப்படின்னா ஃபினிஷிங் வரல, இல்லை எனக்கு அட்டாச் பண்ணுறதுல ஒரு பயம் இருக்குது அப்படின்றவங்க எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து உங்களுக்கு தெரியலை, இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எம்மிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து எனக்கும் வந்து நெட் வந்து கிளாத்தில் அட்டாச் பண்ணும்போது பிரிஞ்சு வந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த டெக்னிக் வந்து நானே வந்து கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தப்புங்கள் பண்ணும்போது தான் அதோட வந்து சொல்யூஷன் வந்து நம்மளே வந்து யோசித்து பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.